அவர் எல்லாத்தையும் பார்க்கறாருன்றத தெரிஞ்ச போதுதான் அது வெறும் ஆசையா மட்டும் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுட்டேன். அது கூட ஒரே ஒரு இன்சிடென்ட் அவர் லைஃப் நடந்த நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ரொம்ப இதா இருந்தது. அவர் வீட்டுல அவர் அம்மா கிட்ட ஒரு 5th 6th படிக்கும் போது சார் சொல்லியிருந்தாரு, அவங்க வீட்டில் ஒட்டி வைக்கிற போட்டோகிராஃப்ஸ் அந்த ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஒட்டும் இல்லையா, அந்த மாதிரி ஆர்டிஸ்டோட சில ஹிந்தி ஆர்டிஸ்டோட போட்டோஸ் ஏதாவது ஒட்டியிருக்காரு. அவங்க அம்மா கிட்ட அவர் சொல்லியிருக்காரு நான் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு. அது அப்படியே அதுக்கப்புறமா அவர் தன்னோட குடும்பத்துக்காகவும் சில கடமைகளுக்காகவும் இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தை ஒரு ஃபீல்ட்ல அவர் அந்த சாதனை செஞ்சிருக்காரு. இருந்தாலும் அந்த சிறுவனுடைய கனவை தான் இன்னைக்கு ஒரு இளைஞருக்கான உத்வேகத்தோட அவர் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு எனக்கு. அவரோட உழைப்பு அவ்வளவு கடின உழைப்பு. இந்த 2 வருஷத்துல நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு உச்சத்துல இப்படி ஜெயிச்ச ஒருத்தர் இன்னொரு ஃபீல்ட்ல திரும்ப ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்யறதுக்கும் அதுக்கு அவ்வளவு கடின உழைப்பை போடுறதும் ஒரு பெரிய அசாத்தியமான துணிச்சலும் ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கும்.